ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பிரீதா செல்வராஜ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் 2025 எம்சிஏக்கான டாபிக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாஜிக்கல் ரீசனிங்ல அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப ஈஸி இருக்கிறதுலே வந்து ஈஸியான கொஷின்ஸ் அதை நல்லா செக்யூர் பண்ணலாம். இந்த ஒரு செக்ஷனை பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் 4 கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். மேக்ஸிமம் 4 to 5 கொஷின் தாராளமாக வரும். நீங்கள் கண்ணை மூடிட்டு அடிச்சு விடலாம். அந்த அளவுக்கு சிம்பிளாக சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுட்டாவே போதும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு பர்சன் எந்த இடத்துல உட்கார வைக்கிறது, அவங்க லைனா எப்படி உட்காரலாம், அதே அந்த பர்சன் வந்து எத்தனாவது பிளேஸ்ல உட்காந்துருக்காரு, யார் கூட உட்காந்துருக்காரு, இந்த மாதிரியான சிம்பிளஸ்ட் கேள்விகள் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். த கிவன் ஆப்ஜெக்ட் அண்ட் வி ஹாவ், ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருவாங்க, வி ஹாவ் டு அரேஞ்ச் தெம் அக்கார்டிங் டு த இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மீன்ஸ் ஏதோ ஒரு பர்சனையோ இல்லை ஏதோ ஒரு திங்ஸ் அடுக்கி வைக்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. மேக்ஸிமம் பர்சன்ஸை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பர்சன்ஸை எப்படி அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல. ஸோ ஆப்ஜெக்ட் ஆர் அரேஞ்ச்டு வித் எய்தர் இன் ரோ ஆர் இன் அ சர்க்கிள். ஸோ ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஒன்னா ரோவா, இந்த மாதிரி ரோவா வந்து அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி சர்க்கிள்ல. ஸோ இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிள். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னா உங்களுக்கு ஜஸ்ட் லைக் எப்படின்னா, இப்போ உங்கள் கிளாஸ்ல உங்கள் காலேஜஸ்லாம் நீங்கள் உட்காந்துருப்பீங்க இல்லையா? ஸோ உட்காரும்போது ஃபர்ஸ்ட் ரோல இந்த 3 பர்சன் உட்காருவாங்க, அடுத்த டெஸ்க்ல இந்த 3 பேர் உட்காருவாங்கன்னு எக்ஸாம் ஹாலில் எப்படி ஒன் பை ஒன்னா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாங்க. ஒவ்வொரு நம்பர் கொடுத்து அந்த நம்பர் எந்த டெஸ்க்ல இருக்கோ அங்கே போய் நம்ம உட்காருவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, ஸோ அதுதான் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். இது காமனாக ஜென்ரலாக எல்லா பீப்புள்னாலும் யோசிக்க முடியல. தம்பி வா, நீ இந்த 2வது சேர்ல உட்காரு, நீ வா அங்க உட்காராத, 4வது சேர்ல உட்காரு. அந்த மாதிரி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா ஜாலியா கொண்டு போனீங்கன்னா இந்த டாபிக் செம ஜாலியா இருக்கும். ஓகே, எஸ். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் இது ஒரு அரேஞ்ச்மெண்ட். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த டைரக்ஷன். டைரக்ஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பாருங்க, எப்பவுமே பேப்பரோட டாப் எப்பவுமே என்னது நார்த்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். பேப்பரோட பாட்டம் வந்து வெஸ்ட், நார்த் சாரி சவுத். ஸோ வந்து ரைட் சைடு ஈஸ்ட், லெஃப்ட் சைடு வெஸ்ட். ஓகேங்களா? இது வந்து எல்லா லாஜிக்கல் ரீசனிங்ல வர எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து டைரக்ஷன் சென்ஸ் பார்க்க போறோம், அனாலஜி பார்க்க போறோம். அதுக்கெல்லாம் இந்த டைரக்ஷன் சென்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ பேஜோட டாப் எப்பவுமே நார்த், அப்படின்னா நார்த்தோட ஆப்போசிட் சவுத். அடுத்த பேஜோட ரைட் சைடு வந்து ஈஸ்ட், அப்போ அதோட ஆப்போசிட் வெஸ்ட். ஏதோ ஒரு 2 டைரக்ஷன் வந்து மேண்டேட்டரி ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது உங்களால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, இது வந்து எனக்கே ரொம்ப அடிக்கடி மறந்து போகும் தெரியுமா? ஸோ நம்ம போட்டு போட்டு பார்த்து ஞாபகம் மறந்து போகும்னா ரொம்ப இல்லை, பட் சம்டைம்ஸ் டக்குன்னு கேட்கும்போது அது ஐயோ என்னது இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன மெமரி லாஸ் மாதிரி ஆயிடும். ஸோ அந்த அந்த மாதிரி விஷயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்க வந்து எப்பவுமே பேஜோட டாப் வந்து நார்த்தா வச்சுக்கோங்க. எந்த டைரக்ஷன்ல நீங்க உட்கார்ந்துருந்தாலுமே பேப்பர்னு வந்து நீங்க எழுதும்போது பேப்பர்ல நார்த் வந்து இந்த டாப் தான். ஓகேயா? எஸ், இந்த டைரக்ஷன் சென்ஸ் புரிஞ்சுதா? இப்போ வந்து ஏன் இந்த டைரக்ஷன் சென்ஸ் இதுக்கு முக்கியம்னா, இந்த பர்சனை எதை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்கார வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்கார வச்சிருக்காங்களா? இவர் என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா நார்த்தை ஃபேஸ் பண்ணி உட்காரு. இது வந்து அவரோட புடனி பின்பக்கம். ஓகேங்களா? எஸ். ஸோ நார்த்தை ஃபேஸ் பண்ணி நம்ம உட்காந்துட்டு இருக்காரு. எந்த சைட்ல இவரோட இது வந்து லெஃப்டா இருக்கா, இது வந்து ரைட் சைடா இருக்கா? ஸோ எல்லா பர்சனும் உட்காந்துருக்காங்க. அதாவது இவங்க பின்மண்டை எங்க இருக்குன்னா அவங்களோட ரைட் சைடு இந்த இதாகவும் லெஃப்ட் சைடு இதாகவும் தானே இருக்கும். ஸோ இட் வில் பி லெஃப்ட், இது வந்து ரைட்டா இருக்கும். கரெக்டா உங்களுக்கு புரியுது தானே? ஏன்னா இது வந்து பேக் சைட்ல உட்காந்துருக்காங்க. இவங்க வந்து சவுத்தை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காந்துருக்காங்க இல்லையா? இவங்க 3 பேரும் சவுத்தை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காரும்போது இங்க என்ன ஆயிடும்னா இவங்களுக்கு இது ரைட் ஆயிடும். ஸோ நீங்க வந்து இமேஜின் பண்ணுங்க, அங்க வந்து உட்கார்ந்தே பார்த்துருங்க. ஸோ இந்த ஒரு பொம்மை நீங்க தான். ஓகே, இப்போ நீங்க உட்காந்துருக்கீங்க, உட்கார்ந்து இந்த பக்கம் ஆப்போசிட்ல இருக்க பர்சனை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்க ரைட் சைடு என்னது? இது. லெஃப்ட் சைடு இது. ஓகே, புரியுதா? சிம்பிள். அதே மாதிரி இப்படி இந்த மாதிரி டைரக்ஷன்ல போட்டாங்க அப்படின்னா எதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு? வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ரைட் சைடு இது, லெஃப்ட் சைடு இதுவா? சிம்பிள். ஓகே, அவங்க ஒரு பர்சன் நிக்கிறாருன்னா அவரோட ரைட் சைடு எது, லெஃப்ட் சைடு எதுன்னு தெரிஞ்சிருக்கணும். எந்த சைடு ஃபேஸ் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சிடும். இது 2 தெரிஞ்சிங்கனாவே கொஸ்டின் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஓகேயா? அடுத்து பாத்தீங்கன்னா சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இது வந்து நீங்க வந்து ஒரு டைனிங் டேபிள் இருக்கு இல்லையா? டைனிங் டேபிள்ல அப்பா சென்டரா உட்காருவாங்க, அம்மா
ரைட் சைடு உட்காருவாங்க. அப்புறம் குழந்தைங்க, பெரியவங்க இந்த மாதிரிலாம் உட்காருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு டைனிங் டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டைனிங் டேபிள்ல யார் உட்கார்றாங்களோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சென்டர் ஃபேஸ் பண்ணி தான் உட்காருவாங்க மேக்ஸிமம். ஓகேங்களா? சென்டர் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா, அப்ப அவங்களோட ரைட் சைடு கை, லெஃப்ட் சைடு கை. கரெக்ட்டா? நீங்க ஒரு இடத்த பார்க்குறீங்க. இப்போ இங்க வந்து நின்னு பாருங்க. நீங்க வந்து இங்க நிக்கிறீங்க இப்போ. இப்ப இங்க நிக்கும்போது உங்களோட ரைட் சைடு இதுவா இருக்கும், இதுவா இருக்கும். லெஃப்ட் சைடு இதுவா இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்க யோசிக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து கொஸ்டின்ஸ்குள்ள போயிரலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க. 6 பாய்ஸ். 6 பாய்ஸ் A, B, C, D, E and F. ஸோ 6 பசங்க. ஒவ்வொருத்தன் பேரும் ஒருத்தன் பேர் A, ஒருத்தன் பேர் B, ஒருத்தன் பேர் C, அப்புறம் D, E and F. 6 பேர் இருக்காங்க. ஆர் சிட்டிங் இன் அ ரோ. ரோ ரோ ரோனா என்ன? இந்த மாடல். ஓகேங்களா? ஸோ சிட்டிங் இன் அ ரோ ஃபேஸிங் வெஸ்ட். வெஸ்ட்டை பார்த்த மாதிரி யார் இருக்கா? இது 6 பேரும் உட்காந்துருக்காங்க. ஓகே. ஸோ வெஸ்ட்னாவே என்ன டைரக்ஷன்? இந்த டைரக்ஷனா? கரெக்டா? ஓகே. இப்போ நம்ம வந்து டைரக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி யார் யார் எந்தெந்த பிளேஸ்ல உட்கார வச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் யார் உட்காந்துருக்கா, செகண்ட் யார் உட்காந்துருக்கா, இது நமக்கு தெரியணும் இல்லையா? கொஸ்டின் படிப்போமா? டி. இதுதான் மெயின் ஆரம்பிக்கிறாங்க கொஸ்டின். டி இஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி. ஏக்கும் சிக்கும் நடுவால. பிட்வீன் அப்படின்னா நடுவால யார் இருக்காங்கன்னா டி. அப்ப என்னவா வரும்? என்ன பண்றேன்? ஏ நேரம் எழுதிக்கலாம். ஏ டி பிட்வீன் சியா, அதாவது ஏக்கும் சிக்கும் நடுவால யார் இருக்காங்க? டி. அதுதான் பிட்வீன். பிட்வீன்னா நடுவுல அப்படின்றது அர்த்தம். ஓகே. அடுத்து பி இஸ் ஜஸ்ட் ரைட் ஆஃப் சி. சியோடைய ரைட் சைட்ல யார் இருக்காங்க? பி. ஓகே. அப்ப சி வந்து எங்க ஃபேஸ் பண்ணியிருக்காரு? இப்படி டைரக்ஷன். ஸோ இன்னும் சிம்பிளா நம்ம போடுவோம் பாருங்க. யாரு? வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க இல்லையா? அப்ப இது என்னவா இருக்கு? ரைட் சைடா இருக்கு. இது லெஃப்ட் சைடு. ஓகே. இது வந்து லெஃப்ட். இது என்னது? ரைட்டா? அப்ப சியோடைய ரைட் சைட்ல பி இஸ் ஜஸ்ட் ரைட் ஆஃப் சி. சியோடைய ரைட் சைட்ல பி இருக்காங்க. அப்ப சியோட ரைட் சைடு இது இது. ஸோ அப்ப இங்க யார் இருக்காங்க? பி இருக்காங்களா? எஸ். பட் லெஃப்ட் ஆஃப் எஃப். லெஃப்ட் ஆஃப் எஃப்னா என்ன சொல்றாங்கன்னா, பிக்கு எஃப் லெஃப்ட் சைட்ல இருக்காங்க. எஃப் உடைய லெஃப்ட்ல பி இருக்காங்க. ஸோ இந்த பில இருந்து ஒரு லைன் படிங்களேன். பி இஸ் ஜஸ்ட் ரைட் ஆஃப் சி பட் லெஃப்ட் ஆஃப் எஃப். பி இஸ் சியோட ரைட் சைட்ல இருக்காங்க. ஆனா எஃபோட லெஃப்ட் சைட்ல பி இருக்காங்க. அப்ப எங்க எஃபோட லெஃப்ட் சைட்னாவே பி, பிக்கு என்ன வருவாங்க? ரைட் சைட்ல வருவாங்களா? இப்ப எஃப்க்கு லெஃப்ட் எது? இதுதானே. எஃபோட லெஃப்ட்ல யார் இருக்காங்க? பி இருக்காங்க. ஸோ கஜ கஜன்னு இருக்கோ? இன்னும் கிளியரா பண்ணிடலாமா? ஏ டி சி. ஏக்கும் சிக்கும் சென்ட்ரா டி இருக்காங்களா? டி சி, சியோட ரைட் சைடு யார் இருக்கா? பி இருக்காங்களா? கோடும் போட்டுரும். போட்டா இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரியும். நீங்க பேக் சைடு ரஃப் பேப்பர்லாம் இருக்கும். அதுல வந்து இந்த மாதிரி போட்டு பாத்துருங்க. ஓகே. இப்போ வந்து பட் லெஃப்ட் ஆஃப் எஃப். எஃப் உடைய லெஃப்ட் சைட்ல பி இருக்காங்க. அப்ப எஃப் உடைய லெஃப்ட் இந்த பக்கம் இருக்கு. ஏன்னா லெஃப்ட் இங்க அவர் வந்து இங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாரா? அப்ப அவரோட ரைட்டு, இதுல வந்து லெஃப்டா? அப்ப இதுதானே லெஃப்ட். அப்ப இங்க எஃப் வராரு. எஃபோட லெஃப்ட்ல யார் வராங்க? பி வந்துட்டாங்க. அப்ப கொஸ்டின் கரெக்ட் ஆயிடுச்சா? அடுத்து இ இஸ் நாட் அட் த ரைட் எண்ட். ரைட் எண்ட் எது? ஸோ வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி எல்லாம் உட்காந்துருந்தாங்கன்னா இதுதான் ரைட் சைடு. இதுதான் லெஃப்ட் சைடுன்னு வருமா? அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இ இஸ் நாட் அட் த ரைட் எண்ட். ரைட் எண்ட்ல இ வரல. அப்ப எங்க வருவாங்க? ஆப்வியஸ்லி லெஃப்ட் சைட்ல தான் வருவாங்க. இப்போ வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ல தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 6 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. ஓகே. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹூ இஸ் அட் த ரைட் எண்ட். ரைட் எண்ட்ல யார் இருக்காங்க? எஃப். புரிஞ்சுதா உங்களுக்கு? எஃப் எஃப் அந்த பர்சன் தான் ரைட் எண்ட்ல இருக்காங்க. ஏன்னா லெஃப்ட் எண்ட்ல இந்த கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்களே இஸ் நாட் அட் த ரைட் எண்ட். அவர் இல்லை அப்படின்னா பேலன்ஸ் இங்க கடைசியா யார் இருக்காருன்னா எஃப் தான் இருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் எஃப் பி தான் ஆன்சர். புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் கன்ஃபியூஸ் பண்ணலையே. ஈஸியா தான் இருக்கும். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளா இங்க பாருங்க. இப்ப வந்து இதுதான் மேலதான் வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே. இப்ப இதுதான் வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்காங்க. என்ன பண்றேன்னா டி தான் சென்ட்ரா வராங்க. லைக் சென்ட்ரா மீன்ஸ் அவங்கள தான் ஸ்டார்ட் பண்றாங்களே. டி இஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி. ஸோ டி தான் சென்ட்ரா. ஏன்னா அவரோடது தானே ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இப்ப டி இருக்காரு. டி தான் சென்ட்ரா இருக்காரு. யாருக்கு சென்ட்ரா? ஏக்கும்
சிக்கும் சென்டரா இருக்காரு. புரிஞ்சுதா? ஓகே. அடுத்து பி இஸ் ஜஸ்ட் ரைட் ஆஃப் சி. சியோட ரைட் சைடுல யார் இருக்காங்கன்னா பி. ரைட் சைடு எதுன்னு தெரியும் தானே உங்களுக்கு? இது ரைட்டு, இது லெஃப்ட். ஏன்னா நீங்க இப்ப உட்கார்ந்துருக்கீங்களே அந்த டைரக்ஷன்ல தான். இப்ப இன்னும் இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது புரியுதா உங்களுக்கு? அடுத்து பட் லெஃப்ட் ஆஃப் எஃப்னா பி ஏ எஃப் என்ன பண்றாருன்னா எஃபோட லெஃப்ட் சைடுல பி இருக்காங்க. ஏ இஸ் ஜஸ்ட் ரைட் ஆஃப் சி பட் லெஃப்ட் ஆஃப் எஃப். ஓகே. எஃப் வந்து எஃபோட லெஃப்ட்ல யார் இருக்காங்கன்னா பி இருக்காங்க. ஓகேயா? அடுத்து இ இஸ் நாட் அட் த ரைட் ஹேண்ட். இதுதான் ரைட் ஹேண்ட். அப்ப இங்க இல்ல அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட்ல தான் இருப்பாரு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட்ல இ இருக்காங்க. இப்போ வந்து ரைட் ஹேண்ட்ல யார் உட்காந்துருக்காங்கன்னா எஃப் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி. புரிஞ்சுதா? இப்போ இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் பட் புரிஞ்சிடும். ஓகே, ஈஸியா தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5 friends P, Q, R, S and T 5 பேர் இருக்காங்க. ஆர் சிட்டிங் இன் அ ரோ ஃபேசிங் நார்த். ஸோ நார்த்னா என்ன? எப்பவுமே நார்த்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், பேஜோட டாப்னு சொல்லியிருக்கேன். அப்ப வந்து நார்த் சைடை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்காங்கல்ல, இதுதான் நார்த். ஓகே, அப்போ நார்த் சைடை ஃபேஸ் பண்ணாவே ரைட் வந்து இந்த பக்கமா இருக்கும். இது என்னவா இருக்கும்னா லெஃப்டா இருக்கும். கரெக்டா? நான் இப்படி பார்த்து உட்காந்துருக்கேன். என்னோட ரைட் சைடு இது, லெஃப்ட் சைடு இது. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, இப்போ அடுத்து பாருங்க. நார்த்தை ஃபேஸ் பண்ணி 5 பேர் உட்காந்துருக்காங்கன்னு நம்ம எழுதிட்டோம். ஹியர் இப்பதான் கொஸ்டினே ஆரம்பிக்கிறான். எஸ் இஸ் பிட்வீன் டி அண்ட் கியூ. அப்ப எஸ் இருக்காங்க இல்லையா, எஸ் வந்து டீக்கும் கியூக்கும் நடுவுல இருக்காங்க. என்ன பண்றேன், டி கியூ ரெண்டுக்கும் நடுவால என்ன பண்றேன், எஸ் வந்துருச்சா. எஸ் இஸ் பிட்வீன் டி அண்ட் கியூ. 2 பேருக்கு நடுவால எஸ் இருக்காரு. அண்ட் கியூ இஸ் இம்மீடியட் லெஃப்ட் ஆஃப் ஆர். ஆரோட லெஃப்ட் சைட்ல கியூ இருக்காங்க. அப்ப வந்து இதுதான் லெஃப்ட் சைடா. அப்ப வந்து லெஃப்ட் சைட்ல கியூ வரணும்னா இங்கதான் என்ன வருவாரு, ஆர் வருவாரு. இப்ப ஆரோட லெஃப்ட் சைடு யார் இருக்காங்க, கியூ இருக்காங்களா. கியூ இஸ் இம்மீடியட் லெஃப்ட் ஆஃப் ஆர் வந்துடுச்சா. அடுத்து பி இஸ் டு த இம்மீடியட் லெஃப்ட் ஆஃப் டி. டீயோட லெஃப்ட்ல யார் இருக்காங்கன்னா பி இருக்காங்க. ஸோ டீயோட லெஃப்ட் சைடு எது, இதுதான். ஸோ இங்க யார் இருக்காங்கன்னா லெட்டர் பி இருக்காங்க. அடுத்து பி இஸ் டு த இம்மீடியட் லெஃப்ட் ஆஃப் டி. அடுத்து ஹூ இஸ் இன் த மிடில். இப்போ வந்து இப்போ 5 பேர்த்த நம்ம எழுதிட்டோம். இப்போ யார் நடுவில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா 5 பேர். இதுல 1 2 போயிட்டாங்க, இங்கிருந்து 1 2. அப்போ சென்டரா யார் இருக்காங்க, எஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். ஓகேங்களா, எஸ் தான் நடுவால இருக்காங்க அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? சீட்டிங் அரேஞ்ச் ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கு அது லைட்டா அந்த கொஸ்டினை படிக்கும்போது தான் உங்களுக்கு ஒரு மாதிரி என்னடா இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கிற மாதிரி இருக்கும். ஆனா கொஸ்டினை எப்படி வாசிக்கணும்னு பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, எஸ் இஸ் பிட்வீன் டி அண்ட் கியூ. ஸோ இது ஒரு ஸ்டான்ஸா. இதை வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அப்போ எஸ் இஸ் பிட்வீன் டி அண்ட் கியூனா டி அண்ட் கியூக்கு நடுவால எஸ் இருக்காங்க. அப்போ 3 பேரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சாச்சு. அடுத்து கியூ இஸ் இம்மீடியட் லெஃப்ட் ஆஃப் ஆர். லெஃப்ட் ஆரோட லெஃப்ட் சைட்ல யாரு, இம்மீடியட்னா பக்கத்துல, நடுவால யாருல, இம்மீடியட்டா பக்கத்துலயே. ஓகேங்களா. ஸோ ஆர் இஸ் லெஃப்ட், ஆருடைய லெஃப்ட் சைட்ல கியூ இருக்காங்க. கியூ இஸ் இம்மீடியட் லெஃப்ட் ஆஃப் ஆர் ஆஃப். ஆருடைய, ஆஃப்ங்கிறது ஆருடைய அப்படி. ஸோ ஆரோட லெஃப்ட் சைட்ல கியூ இருக்காங்க. ஓகேங்களா, இது செகண்ட் ஸ்டான்ஸா. மூணாவது பாருங்க, பி இஸ் டு த இம்மீடியட் லெஃப்ட் ஆஃப் டி. டீயோடைய இம்மீடியட் லெஃப்ட்ல தான் பி இருக்காங்க. ஆல்ரெடி டீக்கு நம்ம ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கோமா. அப்ப அவர் எங்க இருக்காரோ அவரோட லெஃப்ட் சைட்ல தான் நம்ம பிஏ பிளேஸ் பண்ணுவோமா. இப்ப சென்டர் பார்ட் யாரு, இப்ப மிடில் யார் இருக்காங்க அப்படின்னா எஸ். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? கொஸ்டினை எப்பவுமே உடச்சு படிங்க. ஸோ அப்படியே வரவலன்னு அடுத்த ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் படிக்கக்கூடாது. ஓகே, ஒரு கம்மா இருந்ததுன்னா நிறுத்திடணும். கொஸ்டினை உடச்சு படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ 5 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா இந்த 5 பேர். அந்த 5 பேர் எங்க உட்காந்துருக்காங்க, ஃபேஸிங் நார்த். ஸோ நார்த்தை ஃபேஸ் பண்றாங்கனாவே நம்ம என்ன பண்ணிடணும், ஒரு சார்ட் மேல் நோக்கி ஒரு இதை போட்டுருணும். ஏன்னா இந்த இடத்த ஃபேஸ் பண்ணி இருப்பாங்க. ஓகேங்களா, இப்படிதான் நின்றுட்டு இருப்பாங்க அவங்க. ஸோ அப்போ வந்து அவங்களோட பார்வை எங்க இருக்கும், முன்னாடி இருக்கும். பின்னாடியோ சைட்லயோ இருக்காது, முன்னாடி இருக்கும் அவங்க கண்ணு. ஓகேங்களா, எஸ். அப்படிங்கிறப்போ எப்பவுமே எந்த கொஸ்டினை படிச்சாலும் உடச்சு படிங்க. உடச்சிங்கன்னா தான், அதாவது கட் பண்ணி மீனிங் புரிஞ்சுக்கிட்டு அடுத்து போங்க. ஓகேங்களா, லைனா ஃபுல்லா வாசிச்சிங்கன்னா காலி தான். நான் காலி அந்த மாதிரி ஆயிடும். சரி, அடுத்த கொஸ்டின் போகுமா. ஓகே, தேர்ட் கொஸ்டின். 5 boys are sitting around a circular table. ஒரு வழியா வட்டம் வந்து விட்டது அப்படின்னு இருக்குல்ல. எஸ், sitting around a circular table facing the center. ஷிஷீர், இந்த பேரே எனக்கு வாயில நுழையில தெரியுமா. ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது.
அதனால நம்ம என்னன்னு மாத்திக்கலாம் தெரியுமா? ஸ்ரீன்னு மாத்திக்கலாம். நல்ல பேர் ஸ்ரீ. ஓகே. ஃபேசிங் த சென்டர் ஸ்ரீ இஸ் பிட்வீன். ஃபேசிங் த சென்டர். அவ்வளவுதான், உடைச்சிருங்க இதே. சென்டரை ஃபேஸ் பண்ண மாதிரி 5 பேர் உட்காந்துருக்காங்களாம். எப்படி? சர்க்குலர் டேபிள்ல உட்காந்துருக்காங்களாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்க. ஸ்ரீ இஸ் பிட்வீன் ஹேம்நாத் அண்ட் வசந்த். நம்ம ஒரு வட்டத்தை போட்டுக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு வட்டம், பெருசும் இல்லாம சின்னதும் இல்லாம அளவா ஒரு வட்டத்தை போட்டாச்சு. ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஸ்ரீ இஸ் பிட்வீன் ஹேம்நாத் அண்ட் வசந்த். அப்போ ஒரு பக்கம் ஹேம்நாத் இருக்கார். ஓகேயா? ஒரு பக்கம் வசந்த் இருக்கார். ஓகேயா? 2 பேருக்கும் நடுவால யார் இருக்காங்க? ஸ்ரீ இருக்காங்க. ஓகேயா? ஹேம்நாத்தும் என்ன பண்ணிருக்காரு? சென்டர் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்காரு. வசந்தும் சென்டர் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்காரு. இதுதான் வந்து சென்டர் டேபிள். இந்த பாயிண்ட்டை தான் வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இமேஜின் பண்ணீங்கன்னா இப்படி இருக்காருன்னா அவரோட ரைட் சைடு இது, லெஃப்ட் சைடு இதுவா? ஸ்ரீயோட ரைட் சைடு இது, லெஃப்ட் சைடு இது. அதே மாதிரி வசந்தோட ரைட் சைடு இது, லெஃப்ட் சைடா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா முடிச்சிச்சு. அடுத்து அசோக் வராங்க. அசோக் இஸ் டு இம்மீடியட் ரைட் ஆஃப் ஹேம்நாத். ஹேம்நாத்தோட இம்மீடியட் ரைட்ல யார் இருக்காங்க? இம்மீடியட் ரைட்னா எது? இதுதான் ரைட், இது லெஃப்டா? இதுதான் ரைட்டு, இது லெஃப்ட். இது ரைட்டு, இது லெஃப்டா? இம்மீடியட் ரைட்னா இந்த பக்கம் யார் இருக்காங்கன்னா அசோக் இருக்காரு. அண்ட் 5th பாய் இஸ் சச்சின். அடுத்து அசோக் பக்கத்துலயே யார் இருக்காங்க அப்படின்னா மிஸ்டர் சச்சின் இருக்காரு. பேலன்ஸ் ஒருத்தர் இருக்காரு, அவர்த்துக்கு எங்க போட முடியும்? இருக்கிற கேப்ல சொருக முடியும்ல, அந்த மாதிரி வர சொருகி வச்சிடலாம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. இது என்னன்னா ஒரு மாதிரி டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ். லைக் எப்படி இருக்கும்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்களா, இதை நம்ம படிச்சு நம்ம அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டா அடுத்து ஏல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னு போட்டு. ஓகே. ஹூ இஸ் டு த ரைட் ஆஃப் வசந்த். வசந்தோடைய ரைட் சைட்ல யார் இருக்காங்க? ஸோ இங்க இருக்கா அப்படி வசந்த். வசந்தோடைய ரைட் சைட்ல யார் இருக்காங்கன்னா ஸ்ரீ, சிஷிர். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி ஸ்ரீ. நம்ம ஸ்ரீ தான் வந்து என்னவா இருக்காரு? வசந்தோட ரைட் சைட்ல இருக்காரு. புரிஞ்சுதா? இது வந்து ஒரு பேரை கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல இருந்து டெரைவ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுலயே 5 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஒரு சர்க்கிள் இருந்தே 5 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுல நம்ம வந்து 2 கொஸ்டின் பாக்குறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கொஸ்டின், அதே அந்த ரவுண்ட் டேபிள் பார்த்தோம் இல்லையா, அந்த சர்க்கிள் அதோட கண்டினியூஸ் தான். ஹூ இஸ் அமாங் த ஃபாலோயிங் இஸ் இன் பிட்வீன் ஸ்ரீ அண்ட் சச்சின். ஸ்ரீ நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்ரீ தான் அவன் பேர். சரியா? சிஷிர்லாம் வேணும். ஸ்ரீக்கும் சச்சினுக்கும் நடுவுல யார் இருக்காங்க? பிட்வீன்னா நடுவால யார் இருக்கா? ஹூ இஸ் பிட்வீன் ஸ்ரீ அண்ட் சச்சின். ஓகே. இங்க பாருங்க, இங்க இருக்காரு ஸ்ரீ, இங்க இருக்காரு சச்சின். இவங்க 2 பேத்துக்கும் நடுவுல யார் இருக்காங்கன்னா வசந்த் இருக்காரு. ஸோ அப்போ நம்ம ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா வசந்த். வசந்தா யாரு? ஸ்ரீக்கும் சச்சினுக்கும் சென்டரா இருக்காருன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ டைரக்ட் சென்டென்ஸ் ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கு இல்ல? ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் வித்தியாசமா இருக்கும். நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? எஸ். அடுத்த கொஸ்டின் போகுமா? இன் அ கான்ஃபரன்ஸ். கான்ஃபரன்ஸ் அப்படின்னாவே என்ன? ஒரு டேபிள் போட்டு சுத்தி எல்லாம் உட்காந்து பேசுவாங்க இல்லையா, அது. ஓகே. 5 persons are sitting around a pentagonal table. என்னடா பென்டாகனல்? ஸோ நம்ம எல்லாருக்கும் வந்து சர்க்கிள், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், அதுலயே வந்து பென்டாகனல் அப்படின்னு ஒரு ஷேப் இருக்குதா, வந்து ஹவுஸ் மாதிரி இருக்கும் இது. ஓகேங்களா? எக்ஸகல்னா தெரியும்ல உங்களுக்கு, இப்படி வந்து இப்படி ஒரு மாதிரி இப்படி 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 அது ஒரு மாதிரி அந்த ஷேப்ல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இது எக்ஸகனல், இது வந்து பென்டகனல் டேபிள், அப்படி பென்டகனல் சொல்லுவாங்க இந்த ஷேப். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்ல ஒரு டேபிள் இருக்கு. ஓகே. அப்ப நம்ம வரைஞ்சிருவோம் அதை. ஓகே. இப்படி ஒரு பென்டகனல் ஷேப்ல ஒரு டேபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏ இஸ் சிட்டிங் பிட்வீன் ஆர் அண்ட் டி. ஆருக்கும் டிக்கும் நடுவால யார் இருக்காருன்னா ஏ இருக்காரு. அப்ப நம்ம ஆரையும் டி எழுதுவோமா? இங்க வந்து ஏ ஐயாவை வந்து துரையில போட்டுறலாம். ஸோ ஏ ஐயாவை என்ன பண்ணிடலாம்? சென்டர்ல போட்டுடலாம். இங்க யாரு? ஆர் அண்ட் டி 2 பேத்துக்கு நடுவால யார் இருக்காங்க? ஏன்னு இருக்காங்க. இதை நீங்க வந்து இப்படி தலைகீழா கூட மாத்தி எழுதிக்கலாம். இப்ப இங்க ஏ போட்டுக்கலாம், இந்த சைடு என்ன பண்ணிக்கலாம்னா ஆர், இந்த சைடு டி. நீங்க எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேயா? ஓகே. அடுத்து பாருங்க. எஸ் இது வந்து எஸ்ப்பா, சிஸ் இல்ல. எஸ் இஸ் சிட்டிங் டு த லெஃப்ட் ஆஃப் வி. வியோடைய லெஃப்ட் சைட்ல யார் இருக்காங்க? எஸ் இருக்காங்க. முதல்ல விஏ எங்கயா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்ல.
ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ரேண்டமாக ஒரு இடத்துல வந்து ரேண்டமாக இல்லை, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எஸ் எங்கே வரணும், வியோட லெஃப்ட் சைடில் வரணும். அப்போ இங்கே என்ன பிளேஸ், 2 பிளேஸ் தான் காலியாக இருக்குது. 2ல் நான் ஒரு சைடு தான் அவங்கள போட முடியும். அப்போ வந்து வி என்னவா இருக்காருன்னா வியோடைய லெஃப்ட் சைடில் தான் எஸ் இருக்காரு. அப்போ நான் வியை வந்து இந்த சைடு போட்டேன்னா வியோட லெஃப்ட் சைடு எது, இது. ரைட் சைடு எது, இது. ஸோ அப்போ வியோட லெஃப்ட் சைடில் நான் யாரை போடுறேன், எஸ். இப்போ வந்து விக்கு லெஃப்ட்ல யார் வராங்க, எஸ் வந்துட்டாங்கல்ல, எஸ். அடுத்து ஆர் இஸ் சிட்டிங் டு த லெஃப்ட் ஆஃப் எஸ். இப்போ நம்ம எஸ் இங்கே போட்டுட்டோம் இல்லையா, எஸ்ஸுக்கு லெஃப்ட் சைடு இது அண்ட் ரைட் சைடு இதுவா. அப்போ என்ன, லெஃப்ட் சைடில் யார் இருக்காங்கன்னா ஆர் இருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, எஸ் கரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டோம், நம்ம எஸ்ஸையும் வியும் கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்கோமா. அடுத்த லைன் படிக்கும்போது கன்ஃபார்ம் தெரிஞ்சிருதா. அடுத்து கொஸ்டின் என்னன்னு பாருங்க, ஹூ இஸ் சிட்டிங் டு த ரைட் ஆஃப் ஏ. ஏ உடைய ரைட் சைடில் யார் இருக்காங்க. ஸோ இவ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சவுத் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி நிற்கிறாரு அப்படின்னா சவுத் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நிற்கிறாருன்னா இதோட ரைட் சைடு யாரு, இதுவா இருக்கும். இதுதான் லெஃப்ட் சைடா இருக்குமா, கரெக்டா. அப்போ வந்து இவரோட ரைட் சைடில் யார் இருக்காங்கன்னா ஆர். ஸோ ஆப்ஷன் சி தான் என்னவா இருக்கு, ஆன்சரா இருக்கு. ஓகே, ஓகேயா. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து உங்களுக்கு என்ன மெத்தட் கேட்பாங்களோ அந்த மெத்தட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 5 டைப்ஸாக கேட்க வாய்ப்பு இருக்கு. அதாவது மெத்தட்ஸ் லைக் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, பென்டகல்னு ஒரு டேபிள் இருக்கு. இப்போ பென்டகல் பதிலாக நீங்கள் அந்த இடத்துல ஸ்கொயர் ரெக்டாங்கிளே போட்டுக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பிளேஸில் உட்கார வச்சு. ஓகேங்களா. ஏன் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப சிம்பிள். இந்த 5 மெத்தட்ஸே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுவே எனஃபாக இருக்கும். ஓகேங்களா. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம் ஒவ்வொன்றும். ஓகேங்களா. பை கைஸ்.